Hey guys, welcome to Nandini Drawing Class. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிஷ்யூ பேப்பரில் எப்படி ஃப்ளார்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய சேனலில் ஃபுல்லாகவே ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் வீடியோஸ் தான் இருக்கும், கேலிகிராஃபி வீடியோஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் மாதிரியான ஈஸியான டிஐஒய் வந்து எப்போவாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நமக்கு அந்த ஃப்ளார்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர்ஸ் வேணும், ஒரு சிஸ்ஸர் வேணும், அதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டான ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வேணும், பெஃபிக்கால் வேணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரியான க்ரீன் கலரில் பேப்பர் வேணும், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரண பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை நீங்கள் மடித்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு நமக்கு டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறமா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் தான் வேணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரியான நீளமான ஒரு பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஸ்டிக் வேணும் இல்லையா, அந்த ஃப்ளார் வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்டிக் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஓல்டான ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ், இதோட ஒரு ஓரத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு சின்ன பீஸ் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நாம் மொட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளாரோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இது. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த இதழ்கள் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம மடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேப்பர், டிஷ்யூ பேப்பர், அதில் நீங்கள் அந்த எட்ஜில் கொஞ்சமாக பெஃபிக்கால் போட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் பெஃபிக்கால் போட்டுடலாம். ஓகே, இவ்வளோ தான், நம்ம இந்த ஃப்ளார் வந்து மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு டைப்பில் வந்து நான் இன்னொரு ஃப்ளார் கூட நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நடுவில் ஒரு மொட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளாரோட இதழ் மாதிரி கிடைக்கும். நீங்கள் அந்த ஓரத்தை மட்டும் ஒட்டி வச்சுருங்க பெஃபிக்கால் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மொட்டு மாதிரி, அதில் நீங்கள் இந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இவ்வளோ தான். இது வந்து இன்னொரு டைப்பான ஃப்ளார். நம்ம வந்து 2 ஃப்ளார் பண்ணியிருக்கிறோம். நான் ஏற்கனவே நிறைய ஃப்ளார் வந்து பண்ணியிருக்கிறேன், அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறமா. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து கீழே வந்து கார்ட்போர்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து அதையுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் வேணும். இப்போ வந்து நான் இலை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பேப்பர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே சாதாரணமாக இருக்கிற A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட்டான எந்த பேப்பர் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம என்ன இதுக்கு மேலே பெயிண்ட் தான் பண்ண போகிறோம், நீங்கள் எந்த பேப்பர் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஒட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெஃபிக்கால் யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லாமே இதே டிஷ்யூ பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட் ஷீட் தான். அதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கீழே அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பெயிண்ட்டை நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து திக்காக இருக்கும். அந்த இலை கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கு இல்லையா எல்லா ஃப்ளார்க்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு பெயிண்ட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வாஸில் இல்லை அப்படி தான் நம்ம வைப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும். நான் இது வந்து ஒரு ஃப்ளார் வாஸில் வைக்க போகிறேன், அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன்.
ஓகே, நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஃப்ளவர் வாஸில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பொக்கே பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைன்னா சாதாரண பேப்பரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிற பேப்பரில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பூக்கள் பண்ணலாம். இந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஸில் வைக்க போகிறேன். நான் இங்கே வந்து உங்கள் கூட ஒரு பாட்டில் ஆர்ட் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பாட்டில் ஆர்ட் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.